அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்காக அருமையான அன்பு சகோதரர் மேத்திஸ் மற்றும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய துணைவியார், திருச்சபை மக்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர் செல்வம், கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருஷமாக என்னோடு, அவனுக்கு சின்ன பையன், அவருக்கு ஒரு 15-20 வயசு, எனக்கு ஒரு 20, எனக்கு ஒரு 2-3 வயதான், ஒரு 5 வயசு வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக என்னுடைய நெருங்கிய உறவினர் அவர். அவரோடு இந்த நாளில் இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். இது ஒரு லெந்து நாட்கள், இது ஒரு மனமாற்றத்தின் காலம், இது ஒரு வசந்த காலம், இது ஒரு இலைதுளிர் காலம், நம்மை புதுப்பித்துக் கொள்கிற காலம், நம்மை புதுமைப்படுத்திக் கொள்கிற ஒரு காலம் என்று சொல்லப்படுது. நம்மை புதுமை ஃப்ரெஷ்அப், எப்படி டயர்டாக வர்றவங்க குளித்தவொடனே எப்படி ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிடும், அழுக்காக இருக்கவங்க குளித்தோடனே எப்படி ஃப்ரெஷ்அப் ஆகிடும், லோ சுகர் ஆனோடனே ஒரு சாக்லேட், ஒரே ஒரு சாக்லேட்டோ, ₹1 சாக்லேட்டோ 50 காசு சாக்லேட்டோ ஒன்றை போட்டோன்னு எப்படி ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிடும், லோ சுகர் ஆனோடனே, லோ ப்ரெஷர் ஆனோடனே கொஞ்சம் உப்பும் சீனியும் வாயில் போட்டோன்னா அந்த ப்ரெஷர் அப்படியே டெவலப் ஆகும். அதே மாதிரி இந்த காலங்கள் நம்ம தொய்வடைந்த காலங்களில் நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு காலம். வேதமத்தில் அட்வென்ட்னா இயேசுவின் வருகையின் காலம். அது நவம்பருடைய கடைசி வாரம், இல்லை டிசம்பரில் 5 வாரங்கள்லாம், டிசம்பருடைய ஃபஸ்ட் வீக்லேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரை அட்வென்ட் என்று சொல்லப்படுவோம். அட்வென்ட்னா இயேசுவின் வருகைக்காக, தாவீதின் குமாரனே மேசியாவே வாங்க, மேசியாவே வாங்க என்று அழைக்கிற காலம். மேசியா என்பவர் இரட்சகர், மேசியா என்பவர் விடுதலை நாயகர். அதுதான் எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அந்த மேசியா வந்தார். அது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்ச உடனே பிரசன்ன திருநாள். பிரசன்னம் என்பது ஆண்டவர் நமக்கு எப்படி மகிமைப்பட்டார், ஆண்டவர் நம்மை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார், ஒரு நண்பனாக, விடுதலை நாயகனாக, இரட்சகராக நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் தகப்பனாய் அந்த இரட்சகர். அதுதான் பிரசன்னம். பிரசன்னம் ஆண்டவர் நமக்கு எப்படி ஒரு பிரசன்னா, இந்த பாஸ்ட் வந்தாருங்க, ஜெபம் பண்ணாருங்க, எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதுன்னு சொல்கிறேன்ல, ஐயா நான் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், எனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்கிறோம். ஐயா நான் ஜெபம் பண்ணேன், என் கஷ்டங்கள் மாறிச்சுன்னு சொல்கிறோம். நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்கிறோம். இதுதான் பிரசனம், ஆண்டவருடைய பிரசனம். அந்த பிரசனம், இவங்க வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு, இவங்க வந்துட்டு போய் போனோடனே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிளெஸிங்க, என்ன ஆசீர்வாதம், அது ஒரு பிரசனம். இந்த மருமகள் என் வீட்டுக்கு வந்தா, இந்த மகள் வந்த பிறகு என் மகனை திருமணம் பண்ண முடியும், வாழ்க்கையே ஒரு பிரகாசமாக மாறிச்சுன்னு சொல்கிறோம். அது ஒரு பிரசனம். அதே மாதிரி ஆண்டவர் அந்த பிரசனமாய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததற்கு, உங்களை நீ மீட்டுக் கொள்வதற்காக, உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, உங்களை நீ உயர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எல்லா மக்களையும் மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக, எல்லா மக்களும் ரட்சிப்படைவதற்காக, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளல. இயேசு கிறிஸ்து இது மாதிரி திருச்சபைகள் நிறுவதற்கு வரல. சிஎஸ்ஐ திருச்சபை, டிஎல்சி திருச்சபை, மாத்தோமா திருச்சபை, ஆர்சி திருச்சபை, பெந்தேகோஸ்தே திருச்சபை, பெதஸ்தா திருச்சபை, இப்போ ஒவ்வொரு திருச்சபை நிறுவ வரல. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் மனிதர்கள் மனம் மாற வேண்டும், நல்ல வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்வு கொடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக, மீட்கும் பொருளாக இயேசு உலகத்தில் வந்தார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அதுதான் பிரசன்னம். இயேசு உலகத்தில் வந்தார். அந்த பிரசன்னமான ஆண்டவற்றை நம்மை புதுமைப்படுத்திக்கிற காலங்கள் தான் இந்த லெந்து நாட்கள். இந்த லெந்து நாட்கள் என்பது நேற்று ஆஸ் வெனஸ்டே, சாம்பர் புதன்லேருந்து வருகிற ஈஸ்டர் வரை 47 நாட்கள், 7 நாட்கள். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள், ஆண்டவர் மகிமை தந்த திருநாள், தூயாவுடைய மகிமை தந்த திருநாள், ஆண்டவர் சபை கூடின ஒரு திருநாள். அதனால் அந்த 7 நாளை கழித்து 40 நாட்கள் பாஸ்டிங்னு வேதத்தில், நோவா காலத்தில் 40 நாட்கள் மழை பெய்தது. தாவீது 40 ஆண்டுகள் அரசாண்டார். சவுல் 40 ஆண்டுகள் அரசாண்டார். எசேக்கியேல் 40 நாள் அவர் ஜெபம் பண்ணார் மக்களுக்காக. எலியா 40 நாட்கள் ஒருவேளை உணவு நடந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தார். மோசே 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தார். இப்படி இந்த 40 கனெக்ட் பண்ணி இயேசு உயிரோடு எழுந்தபடி சீஷர்களோடு 40 நாட்கள் இருந்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மறைந்து உயிர்த்து தூயாவுடைய மகிமை வந்த பொழுது பேதுருடைய ஃபர்ஸ்ட் கீலிங் 40 வயது உள்ள ஒரு மனிதன், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்படுற, கிட்டத்தட்ட 40 வயதுள்ள மனிதன் எழுந்தான், குதித்தான், நடந்தான். அப்பதான் பார்த்தான், ஹூ ஆர் யூ, நீங்களாம் யாருப்பா,
இயேசு என்ன ஹீலிங் பண்ணாரோ அதே ஹீலிங்கை அவங்களுக்கு கொடுத்தாரு. பொதுவாக மந்திரவாதி எப்படின்னா, நம்ம போய் மந்திரத்தை படிக்க போனால் எல்லா மந்திரமும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஒரு வித்தக்காரன்ட்ட போனால் அந்த வித்தக்காரன் ஒருத்தர் வித்தை கற்றுக்கிட்டார். இப்போ நமக்கு குரு யாருன்னா மேத்யூஸ் தான் பைபிளில். இப்போ டிக்ஷனரின்னு சொல்லுவார், குருன்னு சொல்ல மாட்டேன். குருன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் டிக்ஷனரின்னு சொல்லுவார். கேட்டோன்னே இந்த வசனம் இங்கே இருக்குன்னு சொல்லுவார். உடனே இது எப்படி இருக்குது அதனுடைய பேசிக்லாம் சொல்லுவார். அதே மாதிரி இந்த போனால் எல்லா ரகசியமும் சொல்லிக் கொடுக்க மாட்டான் மனுஷன். ஒரு மனுஷன் எல்லாம் கற்றுக்கிட்டேன்னு அவரே சண்டை கூப்பிட்டான், அவரோட பெரிய குருவாகிறதுக்கு. அவருக்கு எப்படி வருதுன்னு தெரில. அவரும் வயசாகிட்டு சிஷ்யனோ யங்கரு சண்டைக்கு கூப்பிட்றான். நான் தான் இப்போ வா, யார் ஜெயிப்போமோ அவன் தான்டா குருங்கிறான். அவருக்கு என்ன சரின்னு தெரில. அவர் பொண்ணு சொல்லிச்சு, இப்போ ரொம்ப பயந்து போயிருந்தார். பொண்ணு சொல்லிச்சு, ஏன்பா பயப்படுற, ஒன்றும் பண்ணாத, இந்த ஒரு தட்டையும் இந்த ஒரு கட்டையும் எடுத்துகிட்டு போப்பா பாருப்பான்னா. அதே மாதிரி வரேன்டான்னு போய் ஒரு தட்டையும் கட்டையும் எடுத்துகிட்டு போனேன். அவன் பயந்துட்டான். ஏன்னா இதுவரையும் அந்த தட்டையும் ஒரு கட்டையும் இவனுக்கு என்ன பண்ணல, சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஏசு அப்படி இல்லை. ஏசு என்ன ஹீலிங் பண்ணாரோ அதே ஹீலிங் நம்மளால் பண்ண முடியும். அதே விடுதலை கிடைக்கும். அந்த கண்ணு தெரியாத ஒரு மனிதன் தாவீதை நோக்கி, தாவீதின் குமாரனே, அந்த பாவியான பெண் இயேசுவின் பாதத்தை போய் தொட்ட பொழுது அவளுக்கு கிடைச்சது. அழகாக அவர் மகளுக்கு குழந்தை பிறந்தோன்னு சந்தோஷத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு, எனக்கு ஃபஸ்ட்டு அவருடைய செகண்ட் ஜென்ரேஷன் அது ஒரு பாட்டி அவனுக்கு. இப்போ அந்த பாட்டி பூட்டி ஆகிட்டு, அது ஐயாவுடைய அம்மா தானே, உங்கள் பாட்டி தானே, அந்த பாட்டியோட போட்டி. இப்போ அது பூட்டி ஆகிட்டு. இப்போ பேரனுக்கு குழந்தை வந்து இவ்வளோ தலைமுறையை காண்பாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். காலையில் சொன்னார், மகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு, சின்ன பொண்ணுன்னாரு. குழந்தை பிறந்தோடனே என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா என் மகளுக்கு முதல் குழந்தை பிறந்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் முகத்தில் இருந்தது. என் 3 பிள்ளைகளும் முதல் மகள் திருமணத்துக்கு போகிறப்போ அந்த மகளுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த மகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. பொண்ணுக்கு கூட்டிகிட்டு வரப்போ என் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு ஒரு குரு ஃப்ரீடி பாஸ்கரன் இருக்கார், அவர் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நாள், என்னங்க இப்படி வீக்காக இருக்கீங்களே, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதுதான் வாழ்க்கை. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன சொன்னார், குழந்தை இல்லாத மக்களுக்கும் என்ன வேணும், குழந்தையை கொடுங்க. ஜெபம் பண்ணார்ல, அதே மாதிரி குழந்தை இல்லாத அந்த சகரியா எலிசபெத்து லூக்கா 1:5 வசனத்தில் கர்த்தருடைய கட்டளைப்படி ஒரு பரிசுத்தவானாய் ஒரு நீதி நியாயங்களின்படி நடந்ததால் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது சகரியா தூதன் மிகாவேல் தூதன் வந்து சொன்னார், இன்று நீ ஒரு குழந்தையை, உனக்கு மனைவி குழந்தையை தருவேங்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நீங்கள்னாலும் இந்த லெந்து நாட்களில் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். யாருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போடு, எனக்கு இந்த பிஸ்னஸில் லாபம் இல்லைங்க, இந்த பிஸ்னஸில் லாஸ் இருக்குங்க, எனக்கு வாழ்க்கையில் முன்னேறணுங்க, நான் இப்படிப்பட்ட அற்புதத்துக்கு போகணும், நீங்கள் யார் ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாக ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதாங்க லெந்து நாட்கள். இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் நம்ம கண்ணீரோடு காத்திருந்த 47 நாட்களில் இன்னைக்கு 2 நாட்கள், ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, 2ஆம் நாள் முடிய போகுது, இன்னும் 45 நாட்கள். இந்த 45 நாட்களில் நீங்கள் கண்டினியூவாக ஆண்டவர்கிட்ட ஜெபித்து 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 கேட்கிறப்போ ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய ஹீலிங் கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி அவர் வந்து தாமஸ் மத்தியாஸ் தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, சவுந்தரபாண்டியன் தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, பாஸ்டர் வில்லியம்ஸ் தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, மோன்சி லாசர் தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை, பென்னிகன் தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்ல, நம்ம ஆண்டவரை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அவர் சொல் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கூப்பிடுகிற எளியவனுக்குங்கிறார், உதவியற்ற திக்கற்றுங்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ அவன் கூப்பிடுற மனிதனுக்கு அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதாங்க இந்த லெந்து காலத்தில் நம்மை புதுமைப்படுத்தி இருக்க காலத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம அழைக்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உண்மையாகவே இந்த லெந்து நாட்கள் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ நிச்சயமாக ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார். கடந்த வருஷம் லெந்து நாட்களில் நான் ஜெபம் பண்ணேன், ஐயா 47 நாள் நான் ஜெபம் பண்ணுவேன், என் வாழ்க்கையில் ஒரு ஹீலிங் வேணும் ஜெபம் பண்ணேன். நிச்சயமாக மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் உயர்த்தினார். பெரிய பெரிய கூட்டங்களில் பெரிய பெரிய தலைவர்கள் மத்தியில் என்னை பேச வைத்தார். வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்கு 3 பேர், 2 பேர் டாக்டரு, மருமகனும் டாக்டரு, அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கணும்னு நினச்சேன். வாழ்க்கையில் அது நிறைவேற்றி தந்தார். என்னென்ன நிறைய அற்புதங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர்.
நிச்சயமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஏன்னா எல்லாருமே இந்த 47 நாட்கள் ப்ரேயரில் கலந்து கொள்றதில்ல. அர்ப்பணிப்போடு நீங்கள் ஜெபத்தோடு ஒருவேளை ஒரு நாள் வர முடியலைனாலும் நீங்கள் காத்திருந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் இருக்கிற இடங்களில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ சரி, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ சரி, ஃப்ளைட்டில் போகிறப்போ சரி, இல்லை வேலை பணி நிமித்தம் வேலையிலேருந்து வர முடியல, இல்லை வீட்டில் யாருக்கோ பலவீனம் அவங்கள பார்க்கல அதனால் வர முடியல, இல்லை என்னையால் பிரயாணப்பட்டேன் எனக்கு மனநிலை சரியில்லை நான் சர்ச்சைக்கு போக முடியல, அப்படி கஷ்டத்துலேயும் நீங்கள் வீட்டிலேருந்து ஜெபித்து ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நிச்சயமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை கைவிடாத ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அவரை நோக்கி அழைக்கிறப்போ இதில் அவர் எப்போவுமே கைவிட மாட்டார். ஒரு மனிதர் ஒரு கடையில் வேலை பார்த்தார். ரொம்ப நம்பிக்கையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப நேசிப்போடு அந்த ஓனர் அவரை வச்சுருந்தார். ஏன்னா ரொம்ப உண்மையான ஒரு மனிதர். டைமுக்கு வேலைக்கு வருவார், எவ்வளோ நேரம் வேலை இருந்தாலும் வேலை செய்வார், சீக்கிரம் போகணும், லேட் ஆகிடுச்சு டைம் பார்க்க மாட்டார். ரொம்ப ஒரு உண்மையுள்ள மனிதர், திருட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அந்த ஓனருக்கு பாத்தியமா ரொம்ப ஆசைப்பட மாட்டார். நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் அவரோடு வேலை செய்தார். அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரப்பொழுது அந்த ஓனருக்கு வயதாகி தன்னுடைய நிர்வாகத்தை தன் மகன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். அவன் கம்ப்யூட்டர் படித்தவர், நெட்டு, தூர பார்வை, அட்வான்ஸ் மைண்டு, அப்படிப்பட்ட மனிதன். ஆனால் நீண்ட நாளாக அப்பாவோடு இருந்த ஒரு மனிதர், வயதில் மூத்தவர், அவரை எப்படி நான் வேலை வாங்குறது, அவர் நான் சொன்னதை கேட்பாரா, இன்னும் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப நாள் வேலை செய்கிறார், அவரை எப்படி நிப்பாட்டணுமே இன்னும் யோசனை பண்ணி. ஆனால் ஒரே ஒரு பெர்மிஷன், அது மார்க்கெட், சண்டே மார்க்கெட், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் கடை இருக்கும். ஆனால் அவருக்கு பெர்மிஷன், நான் சண்டே நான் வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு போயிடுவேன்னு சொல்லிடுவார். அந்த ஓனர் சண்டே பெர்மிஷன் கொடுத்துருவார். அப்போ அந்த மனிதன், அவருடைய பையன் அதை காரணம் காட்டி, நீங்கள் சண்டே தான் வியாபாரம் நடக்குது, மற்ற நாட்கள் அவ்வளோ பிஸ்னஸ் இல்லை, அதனால் நீங்கள் கண்டிப்பாக சண்டே வந்துடணும்னு ரொம்ப கம்பல் பண்ணார். அப்போ அவர் சொன்னார், இல்லை தம்பி, சண்டே என்னையால் வர முடியாது, நான் சண்டே வரல சொன்னார். அப்போ நீங்கள் நின்றுக்கோங்க. நீண்ட நாள் வேலை பார்த்த அவர் இன்னும் இந்த வயது 65, 66, 70 வயது, கிட்டத்தட்ட 70 வயது ஆகப்போகுது. இனிமே யார்கிட்ட போய் நான் இப்படி வேலை செய்வேன்? சண்டே வந்தால் தான் வேலைக்கு வரணும், அந்த தம்பி ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு, நான் எப்படி வர முடியும்னு அவர் ரொம்ப திங்க் பண்ணார். ஆனால் மத்தேயு 6:33 சொல்லுது, லூக்கா 12 சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுது. அப்போ நான் சண்டே சர்ச்சுக்கு போனேன் தம்பி, சற்று காலம் தாமதமாக வரேன். அந்த தம்பி வரை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற நோக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியான டைம், நோ பெர்மிஷன், சண்டே 7 மணிக்கு வரணும், 6 மணிக்கு வரணும், என்ன செய்வீங்களோ தெரியாது, இல்லைன்னா நின்றுக்கோங்கன்ட்டார். அப்போ இவர் சரி தம்பி நான் நின்றுக்கிறேன்ட்டார். அப்போ நின்றுக்கிறப்போ இவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் இருந்தாங்க, ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்து எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டார். காலைல 10 மணிக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. கண்களில் கண்ணீர், வேதனை, துன்பம் அதோடு நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார். வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறது, அடுத்த மாதம் 1ஆம் தேதி வாடகை கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரை வாங்கணும், சுகருக்கு, இவ்வளோ வேலை இருக்குது, திடீர்னு இப்படி நிப்பாட்டிட்டாரு, நம்மளும் வந்துட்டோம், என்ன செய்கிறது, யார்கிட்ட போகணும், அழுதுகிட்டே மனதில் அவருடைய கண்ணீர் ஏக்கத்தோடையே கடந்து வந்தாராம். ஜெபம் பண்ணிக்கிட்டே, தகப்பனே உம்முடைய பாதத்தில் என் வேலையை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இறைக்கிறேன் என்று சொல்லி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்ற வார்த்தையின்படி இந்த ஏழை கூப்பிட்டான். அவன் கூப்பிடுதலுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். கூப்பிட்ட எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றோருக்கும் வார்த்தையின்படி அவர் ஜெபத்தோடு கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுக்கிற தகப்பன் அல்லவான்னு அவருக்கு தெரிந்த வேத வசனத்தை சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வந்தார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், ஏன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்டையண்டை கொண்டு போய் விடுகிறான்னு சொன்னார். அப்போ வீட்டுக்கு சோபாவில் உட்காந்துருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமாக வேதனையோடு. மனைவி வர்றாங்க, என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, இன்றைக்கி எப்போவுமே ராத்திரி 10:30 மணிக்கு வருவீங்க, நான் படுத்து தூங்கிடுவேன், நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்களே, என்னங்க விஷயங்கிறாரு. அவர் ஒன்றும் இல்லை வந்துட்டேன்,
வந்துட்டேன், ஒன்றும் இல்லை வந்துட்டேங்கிறார். அப்போ அந்த அம்மா பரவாயில்லைங்க, நானும் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பேசணுன்ட்டு இருந்தேன், ராத்திரி இங்கே காலதாமதம் வந்ததெல்லாம் 1 மாதமாக நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், பேச முடியலங்க, ஒரு விஷயத்தை சொல்லட்டுமான்னாங்களாம். சொல்லுமான்னாராம். சொல்லுமான்னு சொல்கிறப்போ சொன்னாராம், பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கடை பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவங்க அந்த கடையை விட்டுட்டு அவங்க மேல்நாட்டில் அமெரிக்காவில் அவங்க பிள்ளைங்க இருக்காங்க, அங்கே போய் அவங்க செட்டிலாக போகிறாங்களாம். இந்த கடையை யாருக்கு விடுறதுன்னு தெரியல, அதை விற்கவும் அவங்களுக்கு மனசு இல்லை, நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க, அதனால் அந்த கடையை நீங்கள் நடத்துகிறீங்களான்னு நம்ம ஏன்ட்ட 1 மாதமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துல ரொம்ப நாளாக பல வருஷமாக வேலை பார்க்குறீங்க, அவங்க உங்களை ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருக்காங்க, நீங்கள் வரமாட்டீங்கிற நம்பிக்கையில் தெரியலையே, நான் கேட்டு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நம்மளால் முடியுமாங்க, அவங்க கேட்குறாங்கண்ணா. அதுதான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தாருங்க. யார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த ஆண்டவர் வெட்கப்பட்டு போனதில் உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அவர் கவனித்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நீயோ ஜெபம் பண்ணும்போது நீ மாயக்காரரை போல ஜெபம் பண்ணாத, வீண் வார்த்தையினால் அலப்பாத. 6:8 மத்தேயு 6:8 உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரியும், ஆனால் உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரிந்தாலும் நீ உன் கரை வீட்டை பூட்டி கொண்டு பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு அந்த ஜெபத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கேட்கப்பட்டு போனதில்லை. அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். பீகாரில் NMS உடைய ஒரு பணித்தளம் இருக்குது, ஒரு ரயில்வே லைன் ஓரமாக. பீகாருடைய தலைநகர் பாட்னாலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பெரிய நதி, கங்கை நதி வருது. அந்த கங்கை நதியில் 6 மாதங்களுக்கு ஒரு பண்டிகை. இப்போ கும்பகோணத்தில் மகாமகம் வருது. ஒரு குளத்தில் போய் ஒரே குளத்தில் எல்லாரும் அந்த நேரத்தில் குளித்தா அற்புதம், பரலோகத்துக்கு போகலாங்க ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் நம்முடைய முன்னாள் முதல்வர் குளிக்க போய் ஆயிரக்கணக்கான மக்கள் நெரிசலில் இறந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த நெரிசலில் பாட்னாவில் இறந்துட்டாங்க. அந்த பாட்னாவுக்கும் நான் போன இந்த இடத்துக்கும் நடு மையத்தில் இருக்குது, நடு சென்டரில் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சர்ச். அந்த சர்ச்சில் போன மாதம் சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போ தீவிரவாதிகள் வந்துட்டாங்க. இதே மாதிரி கேமரா கொண்டு வந்துட்டாங்க. கேமராவை ஆன் பண்ணி நெட்டில் விட்டுட்டாங்க. நெட்டில் போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அது அப்படியே நெட்டில் போகும். அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அந்த பாஸ்ட்டு பின்பக்கமாக வழியில் ஓடிட்டார். பாஸ்டுடைய துணைவியார் இருக்காங்க, ஒரு வயதாக நம்ம ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் அன்றைக்கி 2 வேளை சாப்பிட்டேன். போன வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஆச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீயா இயேசுவை ஏற்றுக்கொண்ட, நீயா பைபிள் வச்சுருக்கன்னு சொல்கிறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கழுத்தில் கட்டி இருந்துச்சு, நான் ஆண்டவரை நோக்கி எத்தனையோ தெய்வங்களை பார்க்க போனேன், எத்தனையோ புனித தலத்துக்கு போனேன், எத்தனையோ நதியில் போய் குளிக்க போனேன், என்னென்னவோ பண்ண பிரார்த்தனை, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஒரு நாள் இந்த பைபிளில் வாசித்தேன், இந்த பைபிளில் வார்த்தைகள் எனக்கு விடுதலை கொடுத்தது. சங்கீதம் 107 6 13 19 3 வசனங்கள். ஆபத்தில் நோக்கி கூப்பிட்டார்கள் என்ற வார்த்தையின்படி அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது விடுதலை கொடுத்தாரு. என்னுடைய அந்த கழுத்தில் இருந்த கட்டி மாறிச்சு, என் உடம்பில் இருக்க வியாதி மாறிச்சு, எனக்கு புது சுகத்தை தந்தார். அந்த ஆண்டவர் தாண்டா தொழுது கொள்வேன். நீ அடித்தாலும் வெட்டினாலும் நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது. அந்த அம்மா நெட்டில் சொல்லுது. அது நெட்டில் அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. லேடிஸ் மட்டும் நாங்கள் போகிற அன்றைக்கி ஒரு 150 லேடிஸ் இருந்தாங்க. 150 பேர். அன்றைக்கி 200 பேர் இருந்தாங்களாம் லேடிஸு. சண்டே சர்வீஸு. நாங்கள் போனது இடையில ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. 200 லேடிஸ் ஒருத்தர் கூட அசையலையாம். நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, நீ எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் பூமி நிறைவும் என்னுடையது, அவர் ஒருத்தர் தாண்டா கடவுள், அவர் ஒருத்தர் தாண்டா வாழ்வு கொடுக்க முடியும்னு அதை நெட்டில் அப்படியே டைரக்ட் டெலிகாஸ்ட் மிரட்டுறான். போயிட்டாங்க. அடுத்த நாள் காவல்துறை வந்துச்சு, எஃப்ஐஆர் அப்பவே வந்துச்சு, போலீஸ்காரங்க வந்தாங்க, அவங்கள அனுப்பிட்டாங்க. 2 நாள் யூடியூப்பில் அந்த ப்ரோக்ராம் போய்கிட்டே இருந்து
100 பேர் ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க. யார் எதிர்க்க போனானோ அவனால் என்ன நடந்தது? அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இது வட இந்தியாவில் இப்படி எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே அற்புதம் நம்ம உள்ளத்திலே ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த திருச்சபையில் 100 பேர் 150 பேர் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் தான் இருக்கிறோம். ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வார். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்கிறப்போ, ஆண்டவருக்காக கொடுக்குறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். எனக்கு ஐயாவுக்கு தெரியும். அவர் நானும் 40 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும். சார் 35 ஆண்டுக்குள்ளே இருக்கோம். பீட்ரு பிரேமா மூலம், அகஸ்டின் மூலம் பழக்கம். அவர் எனக்கு சுகர் இருக்குது ரொம்ப நாளாக. அவர் சொல்லுவார், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணேன்னு அவர் என்ன சொல்லுவார், ஏதோ ஒரு இடத்துல கமிஷன் ஆஃபீஸ் முன்னால், எக்போருக்கு முன்னால் ஒரு இடத்துல வர்றப்போ எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. 25 வருஷத்துக்கு முன்னால் பசி, ஒரு டீ கடையில் நிப்பாட்டினோம். 2 கேக் எடுத்து அவர் கொடுத்தேன். நான் டீ மட்டும் சாப்பிட்டேன். அவர் சொன்னார், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு சரியாயிட்டுனார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறார், அப்போ நம்ம ஜெபம் பண்ணாமல் இருக்கிறோம். ஏன்னா என் மனதுக்குள்ளே பேசுது. நான் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் சுகர் வியாதி கொடுத்ததே ரீசன், உன்னை டயட் கண்ட்ரோலில் உன்னை ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன். இல்லைன்னா நீ சீக்கிரம் என்ன பண்ணிடுவ, கண்டதை சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் கூடி செத்து போவ, ஹார்ட் அட்டாக் வந்து. அது உனக்கு தெரியுமான்னார். கடவுள் எனக்கு ஞாபகத்தை கொடுக்குறார். அப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். இந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் நானும் அற்புதமாக கேட்குறப்போ விடுதலை கொடுப்பார். அந்த ஆண்டவர்கிட்ட ஜெபித்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் எடுங்க. முதலாவது உங்களுக்கு வர பணத்தில் திருச்சபைக்கு 10ல் 1 கொடுத்துடணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், மிஷன் ஊழியங்களுக்கு கொடுக்கணும், மிஷன் ஊழியங்களுக்கு மிஷனரிகளுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த வருஷத்தில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வருஷம் இதே லெந்து நாட்களில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா அப்படி ஊழியத்தை செய்த மக்கள் யாருமே, மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் விடுதலை கிடச்சிது. விடுதலை கிடச்சோன்னா கடவுள் என்ன சொன்னார், ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்தவர்களை நீ போய் அறிவி. அதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரம். யார் ரட்சிக்கப்படக்கோ, யார் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், அதை போய் நீ சொல்லு, அறிவிக்காவிட்டால் எப்படி தெரியுங்கிறார். பொதுவாக அப்படி அர்ப்பணிப்போடு நீங்கள் கடந்து வர்றப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் நம்மோடு ஜபகர்ங்கிற ஒரு அன்பு சகோதரர் ஐஎம்எஸில் பல வருஷமாக பணி செய்தார். இப்பொழுது என்எம்எஸில் பணி செய்கிறார். ப்ரொமோஷன் மிஷனரியாக ஊழியத்துக்காக ஊழியக்காரர்களோடு இணைந்து பணி செய்யும் ஒரு அன்பு சகோதரர். இங்கே என்எம்எஸ் ஊழியங்களுக்காக, ஐஎம்எஸ் ஊழியங்களுக்காக, எஃப்எம்பிவி ஊழியங்களுக்காக, விஸ்வானி ஊழியங்களுக்காக, ஷாலோ மினிஸ்ட்ரிக்காக, ஜெம்ஸ் மினிஸ்ட்ரிக்காக, கிடியோன் இன்டர்நேஷ்னலுக்காக, யூத் பிளெஸ்ஸிங்காக, நவஜீவன் சேவா மண்டலத்துக்காக, இல்லங்களோரும் நற்செய்திங்கிற ஒரு நற்செய்திக்காக, இப்படி பல மிஷன் 1100 மிஷன் ஸ்தாபனங்களுக்கு ஜெபித்து, அந்த மிஷனுக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தேவையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த மிஷனரிகள் அன்றைக்கி பீகாரில் நடந்த சம்பவம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கு, தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஒருத்தனை அடிச்சேன்னு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு லட்சக்கணக்கான பணம். ஆனால் அதுக்கு மத்தியில் எங்கள் மிஷனரிகளும் மக்களும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. காரணம் நம்முடைய ஜெபம். செகண்டரி, நம்ம கொடுக்குற காணிக்கையில் ஏழைகளுக்கு ஸ்கூல், ட்ரெஸ்ஸு, ஒருவேளை உணவு, ஒரு டே கேர் சென்டர். இன்றைக்கி கூட ஒரு தென்னிந்திய திருச்சபையில் என் ஒய்ஃப் வந்து பெண்கள் ஐக்கியத்தில் ட்ரெஸ்டராக இருக்கிறாங்க. இங்கேருந்து 150 கிலோமீட்டர் 3.5 மணி நேரம் ட்ராவல், 3.5-4 மணி நேரம் ட்ராவலில் போய் ஏழை பிள்ளைகள் அந்த பால்வாடி அதை ஆரம்பிக்கிறதுக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைகளை கொண்டாந்து ஒருவேளை உணவு கொடுத்து அதை செய்கிறப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுக்கெல்லாம் நம்முடைய ஜெபம். ஒருவேளை உங்களுடைய பாஸ்டர் பெர்மிஷனோடு அவர் ஒரு உண்டியல் தருவார், வாங்கிட்டு போகிறவங்க ஜெபித்து உங்களால் முடிந்த காணிக்கை அதில் போடுங்க. உங்கள் திருச்சபைக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, பக்கத்து வீட்டு ஏழைக்கு 2வது கொடுங்க,
மூணாவது மிஷனுக்கு கொடுங்க. மாமியாருக்கு சோறு போடுங்க, மாமனாருக்கு சோறு போடுங்க. மச்சின மனைவி இறந்து போச்சுன்னா மச்சினம் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஃபீஸ் கட்டுங்க. உங்களால் முடிந்த வேலையை அந்த அப்படி செய்யுங்கிறப்போ ஆண்டவன் நம்ம ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர். இப்போ நம்ம செல்வம் காலில் புண்ணு, ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டேன். ஏன்டக்கு நான் காசு கொடுக்கல, நான் சொன்னேங்கிறதுக்காக நல்லா அவனை கவனித்தார். காலை ஒரு டாக்டர் வெட்டணுன்ட்டார், எடுக்கணுன்ட்டார் 2-3 டாக்டர். ஆனால் அவருடைய மனைவியோட ஜெபம், அந்த டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டு, இந்த ஜெபம் தாங்க வேலை செஞ்சுது. அவர் ரொம்ப மோகன் டாக்டர் உங்களுக்கு எப்படி வேலை பார்த்தார்? அவர் இல்லைன்னா இவர் காலை எடுத்துருக்கணும். ஆனால் இதுக்கு பேசிக் யாருன்னா மனைவியோட ஜெபம். அந்த அம்மாவுடைய ஜெபந்தான் அங்கே ஈடுபட்டுச்சு. அந்த ஒரு டாக்டர் அவர் கிறிஸ்டின் இல்லை, இன்னொரு மதத்தை சேர்ந்த டாக்டர். ஆனால் அவங்க மாமியாருக்கு கொரோனா, மரணம் சாக போகுது, முடிய போகுது. அவர் போன மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தார். அப்போ சொல்கிறார், அண்ணாச்சி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவங்க மாமியாரும் டாக்டர் செல்வசுந்தரி, கொரோனா சாக போகுது, கடைசி ஸ்டேஜ், மூத்த பொண்ணு முடிச்சுட்டு போயிட்டு முடி சாக போகுதுன்னு. இவர் அதோரையும் பேசாதவரை அன்றைக்கி போனார், உட்கார்ந்தார். நான் பார்க்குறேன்னு 3.5 மணி நேரம் மரணப்படுக்கையில் இருக்கும் கொரோனா பேஷண்ட்டோடு உட்கார்ந்துருந்தாராம். 3.5-4 மணி நேரம். இன்றைக்கி அந்த அம்மா உயிரோடு இருக்குது. அவருக்கு கொரோனா வரலன்னாச்சு, எனக்கு கொரோனா வரலன்னாரு. அந்த ஆண்டவர் தன் வாழ்வை பிறவனுக்கு அர்ப்பணிக்கிறப்போ நமக்கு ஜீவனை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அப்போ வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எத்தனையோ மக்கள், யோனா 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரிய எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழிநடத்துங்க தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்கன்ற நோக்கி பார்ப்போமா? உங்களுடைய கிருபையை தேடி இருக்கிறோமா, இரக்கத்தை தேடி இருக்கிறோம். ஒரு விசை கூட மனமரங்க. இந்த ஏஎஃப்எம்எம் பெதஸ்தா திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக இந்த லெந்து நாட்கள் 2வது நாளில் தகப்பனே எனக்கு இறங்கன்னு உண்மை நோக்கி யார் அழைக்கிறாங்களோ, அந்த லேகியோன் இயேசுவை நோக்கி அழைத்த பொழுது, புத்தி தெளிந்து ஆடைகள் தரித்து உங்களுடைய பாதத்தில் இருந்த பொழுது, நீ போய் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னீங்கப்பா. அதே மாதிரி இப்போ எத்தனையோ வேதனையின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் எனக்கு ஒரு விடுதலை தரமானீங்களா? ஏக்கத்தோடு நான் ஒரு மிஷனுக்காக, ஒரு மிஷனரிக்காக கொடுக்குறேன்ப்பா. இனி வர்ற வருமானத்தில் திருச்சபைக்காக, ஏழைகளுக்காக, எங்கள் வீட்டில் இருக்க என்னுடைய குடும்பத்தின் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்ற ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. பலவீனங்களை மாற்றுங்க தகப்பனே. ஒரு விசை கூட இமை பொழுது கைவிட்டேன், உருக்கமான இறக்கங்களாக சேர்த்து கொண்டேன் வார்த்தைன்படி ஒரு சகோதரர் கையில் கெட்டோடு வந்தாங்கப்பா. அந்த சகோதரை கூட நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. அந்த கையில் ஒரு பூரண சுகத்தை தாங்க. இந்த இரவில் அந்த அற்புதத்தை அவர் தெரிந்து கொள்ள, ஆண்டவருக்கு முழு விடுதலை தந்தார், தெரிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாய் பாஸ்டருடைய இளைய மகள் கொடுத்த மகனுக்காக நன்றிப்பா. குறை மாதத்தில் பிறந்தாலும் அந்த பிள்ளையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. தாய்க்கும் தகப்பனையும் ஆசீர்வதிங்க. அந்த குழந்தையோடு உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டுமப்பா. அவனுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விசை கூட மனிதன் தனிமையாக இருப்பது ஏற்றதல்ல, ஏற்ற துணையை தருவன், ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதித்த தகப்பன் அந்த மகளை ஆசீர்வதிங்க. மூத்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவனுக்கு பலன் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏற்ற வேளையில், ஏற்ற நேரத்தில் எங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற நல்ல ஒரு மணமகளை தரப்போறீங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நிலையிலும் கிருபை இருக்கட்டும், வழிநடத்துங்க. எல்லா நிலையிலும் ஆசீர்வதிங்க.